C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன் இந்த ஒரு விவகாரத்தை ஏன் திமுக கடுமையா எதிர்க்கல? இதற்கு முன்னாடி இந்த மசோதா கொண்டு வரப்ப ஒரு கடுமையான எதிர்ப்பை திமுக முன்வச்சாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கா? பாஜக திமுகவுடைய கூட்டணி ஆக போறாங்களா, கூட்டணியில இணைய போகிறாங்களா அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா டீலிமிட்டேஷனை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறோம், திமுக தான் எதிர்க்கல அப்படின்ற ஒரு பிம்பத்தை தாவேகா முன்வரத்துக்கான முயற்சிகளை பண்றாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இதற்கான பதில இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். தமிழகத்துல மேகதாது விவகாரம் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. இதற்கான தீர்வு எட்டப்படணும், அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படின்றத எல்லா கட்சிகளும் முதல்வருக்கு வலியுறுத்தினாங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் எம்பி கூட்டத்தை நடத்தினாரு. அதுவும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எம்பிக்களை அழைச்சு பேசியிருக்காரு. இந்த ஒரு கூட்டத்துக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி பங்கேற்கல. அவங்க மேகதாது விஷயத்துக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும், அதுக்கு நாங்க வரோம், இப்ப அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக நீங்க இந்த டீலிமிட்டேஷனை கையில எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினர் முன்வைக்கிறாங்க. எல்லா எதிர்கட்சிகளும் அதே தான் சொல்றாங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே திமுக கையில் எடுத்து வலிமையான ஒரு எதிர்ப்பை டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கு. இதுதான் தாவேகா முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சட்டமன்றத்துல பேசினப்பவே டீலிமிட்டேஷனுக்கு பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு விவகாரம் குறித்து எங்களுடைய தலைவர் ஆலோசித்து முடிவெடுப்பார் அப்படின்ற பதில சொல்லியிருந்தாங்க. அப்ப திமுக இந்த இடத்துல எதுக்காக அமைதியா போகிறாங்க? நிபந்தனைகளுடன் இந்த டீலிமிட்டேஷனை ஏத்துக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேயே உருவாச்சு. அதுக்கப்புறமா எம்பி கூட்டத்துக்கும் திமுக வரல. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டீலிமிட்டேஷனுக்கான மசோதா கொண்டு வரல, அதுக்கான டிராஃப்ட் கூட இன்னும் வரல, அதுக்குள்ள எதுக்காக இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லா தலைவர்களுக்கும் தான் அழைப்பு விடணும், ஆனா நீங்க வெறும் எம்பிக்களை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க, இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத திமுகவுடைய பல முக்கிய புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது டீலிமிட்டேஷன் வரக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில நாங்க எல்லா முடிவும் எடுப்போம் அப்படின்றத கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. TR பாலு உட்பட இது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் தாவேகா முன்னெடுக்கிறாங்க. இப்ப டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றத பத்தி பார்க்கும்போது தாவேகா சொல்ற மாதிரி பாஜகவோட திமுக நெருங்கி போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழப்படுது. பாஜக இந்த மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு 360 எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இப்ப பாஜகவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனாவில இருந்து ஆதரவு வருது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு 41 31 எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. அதை திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் மாநிலத்திலேயாவது தங்களை வலிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாங்க. அதனாலதான் ஒரு வலிமையான எதிர்ப்பை இந்த ஒரு விஷயத்துல பாஜகவுக்கு எதிராக திமுக முன்வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சமீப காலமாவே பாஜக திமுகவுடைய கூட்டணி பேச்சுன்றது எல்லா கட்சிகளும் முன் வச்சுட்டு வராங்க. சமீபத்துல MP சிவா அவர்களுக்கு மத்தியில அமைச்சரவை கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது. இதை எல்லாத்தையுமே தான் கனெக்ட் பண்ணி இப்ப தாவேகா குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு இடத்துல தாவேகா பண்ற ஒரு பக்கா அரசியல் ஸ்ட்ராட்டஜியை யாருமே யோசிக்கல. அது என்ன அப்படின்னா, மேகதாது விவகாரம்ன்றது ரொம்ப தீவிரமா எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா தாவேகா டைவர்ட் பண்றதுக்காக இப்ப டீலிமிட்டேஷனை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேகதாது விஷயத்துல அணை கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன் இப்ப வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் கூட்டாம இருக்காரு? காரணம், காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக கூட்டாம இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. காங்கிரஸ் கூட்டணியில மட்டும் இல்லாம அவங்களுடைய அமைச்சரவையிலும் இடம் பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதற்கு ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை கொடுக்கலாம். ஆனா தாவேகா இந்த இடத்துல ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க. பாஜகவுக்கும் ரொம்ப கடுமையான அழுத்தம் இல்லாம ரொம்பவே சுமூகமா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் தாவேகா தலைவர் விஜய் மேல வைக்கப்படுது. இதனாலதான் விஜய் விரித்த வலையில திமுக விழுந்துட்டாங்க அப்படின்றத பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க.
அதே சமயம் எம்பி தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல ரெட்டை வேடம் போட்டுன்னு இருக்காங்க. தெலுங்கானாவில டீலிமிட்டேஷனை ரொம்ப தீவிரமா எதிர்க்கல. அப்படி இருக்கும்போது தமிழகத்துல மட்டும் எதுக்காக காங்கிரஸ் நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எம்பி தயாநிதி மாறன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் விஷயத்தை கையில் எடுத்து தாவேக அரசு மேகதாது விவகாரத்தை டைவர்ட் பண்றாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கிய ஒரு புள்ளியா பார்க்கப்படுது. இந்த மேகதாது விஷயத்துல கூட பாஜகவை தீவிரமா எதிர்க்கல, அவங்க கூடவும் ரொம்ப சுமூகமா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துலதான் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப சரியாவே காய் நகர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைக்கு எதிராக நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஏற்படுத்தி, அதே சமயம் இதுக்கு திமுக தான் ஆதரவு கொடுக்கல, அவங்க தான் அரசியல் பண்றாங்க, ஈகோல இந்த ஒரு கூட்டத்தை பங்கேற்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திமுக மேல முன்வைக்கிறாங்க. இதனால டீலிமிட்டேஷன் விஷயத்துல தாவேக சரியாதான் செயல்படுது, திமுக தான் சரியில்லை அப்படின்றத மக்களுக்கு உணர்த்திருக்காரு விஜய் அவர்கள்னு சொல்றாங்க. இந்த ஒரு விவகாரத்தால திமுக தான் சிக்கல்ல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு முதன்மையானது மாநிலங்களவையில இருக்கிற எம்பிக்களை பாதுகாக்கிறது தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப திமுக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எம்பிக்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக இதை ஏன் இன்னும் சீரியஸா எடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இப்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு முதன்மை விஷயமா இருக்கிறது மாநிலங்களவையில அவங்களுடைய உரிமையை வலுப்படுத்துறது தான். ஏற்கனவே இந்தியா அலைன்ஸ்ல இருந்து நாங்க முழுமையா வெளியேறல அப்படின்னு திமுக சொன்னாலும் இப்ப வரைக்கும் இந்தியா அலைன்ஸ்ல அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் திமுக முழு ஆதரவு கொடுக்கல. காங்கிரஸோட ஒரு அதிருப்தியில இருக்காங்க. காங்கிரஸ் கூட மறுபடியும் இணைவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும்போது மாநிலங்களவை மற்றும் மாநில அரசியல்ல திமுக தன்னை வலிமைப்படுத்திருக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்துல நேரடியா எதிர்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. பாஜக திமுக கூட்டணி அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்துதா பார்க்கணும். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் விவகாரத்துல என்ன மாதிரியான உத்தரவாதங்களை பாஜக கொடுக்குதோ அதை பொறுத்துதான் திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படின்றத பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விவகாரத்தை திமுக எப்படி கையாள போகுது, அதே மாதிரி தாவேகாவுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடியை திமுக கொடுக்க போகுது அப்படின்றத.